ஆவியானோட உதவிய மிகவும் சார்ந்து நாங்க படிக்கிற வாக்கியங்கள்ல ஆவியானவரே நீரே வந்து எங்க கண்களை, குருடான கண்களை திறந்துருளும், உணர்வில்லாத இருதயத்தை உணர செய்யும். இந்த சத்தியங்கள்ல, இந்த தெய்வீக எழுத்துக்களை, தேவன் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்க படித்து உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம். நான் இந்த மாதிரி குழந்தையா இருக்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு இந்த ஜி பூம்பா அப்படின்னு வர பிக்சருங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வம், த்ரில். எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன் நான். இந்த மந்திரம், தந்திரம், பெரிய மிருகம் மாதிரி வரும் இல்லைங்களா, பெருசா மிருகம், எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், அவனுக்கு 4 காலை வச்சுட்டு வருவான். அவன் வாயை திறந்தா அவன் வாயில இருந்து நெருப்பு வரும், மூக்குல இருந்து தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு அதிசயமான காட்சிகளை அனார்ந்து பார்ப்பேன். நமக்கு அந்த ஜெயண்ட் ராபர்ட், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? ஜெயண்ட் ராபர்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அந்த காலத்துல எங்களுக்கு தெரியும். ஜெயண்ட் ராபர்ட் ரொம்ப அப்படியே மெய்மறந்து நாங்க பார்ப்போம். கிங் காங்கு, இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு, அதெல்லாம் ரொம்ப ஆர்வமா நாங்க பார்ப்போம். அதுல எனக்கு இருக்கிற பெரிய த்ரில் என்னன்னா, நான் தனியா பார்த்துட்டு அது மத்தவங்களுக்கு ஒரு சீனா போட்டு காமிப்போம் பாருங்க. அப்போ எங்க வீட்டுல மட்டும்தான் டிவி இருக்கும், மத்தவங்க வீட்டுல, எங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல அவ்வளவு பேர்ல இருக்காது. அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க. நான் முதல்ல பார்த்துட்டு அவங்க ஒரு சீனா போடும் போது அவங்க பார்ப்பாங்க அப்படியே கண்ணு திறந்து. அவங்க முகத்தை பாக்குறது தான் எனக்கு பெரிய த்ரில். ஆஹா, என்ன காட்சிங்கன்னு பாக்குறது. இப்ப கூட ஜானுக்கு அந்த மாதிரி ஏற்படுது. இப்போ வர சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த நார்னியா இல்ல இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், அதை பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய ரெக்க வச்சுக்கிட்டு பறக்கிற ஒரு பாம்பு, அந்த பெரிய அகோரமான முகங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியத்தோடு நம்ம பாக்குறோம். ஆனா நான் இன்னைக்கு எனக்கு இருக்கிற த்ரில், எனக்கு இருக்கிற ஆச்சரியம் இந்த ரெவலேஷன் புக்கை திறந்து உங்களுக்கு காமிக்க போற படம் அந்த த்ரில்லுங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு பெரிய த்ரில்டா, ஒரு எக்ஸைட்டடா இருக்கு. அவ்வளவு பெரிய காட்சிகளை இந்த புக்ல இருந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். மனுஷருங்க எழுதின எந்த எழுத்துக்களும் அதிசயத்துல, ஆச்சரியத்துல இது கிட்ட கூட வர முடியாது. அவ்வளவு நம்மள அனார்ந்து ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு புக்கு தாங்க ரெவலேஷன் புக்கு. ஏன்னா இதுல இருக்கிற விஷயங்க எந்த அட்வென்ச்சரும், எந்த டிராமா, ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் அப்படின்றாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பீட் பண்ணிடும் இந்த புக்கு. அவ்வளவு அற்புதமான ஒரு புக்கு. எங்கேயுமே எழுத்துலயும் சரி, ஒரு மூவிஸ்லயும் சினிமாங்களையும் சரி, இந்த மாதிரி அதிசயமான படங்கள் இதுவரைக்கும் வந்ததுல வரப்போறதும் இல்லை. அவ்வளவு அதிசயமான இது இருக்கிறது இதுல, மாட்சிமையான எழுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆனா அந்த படங்களுக்கு கீழே இருக்கிற அர்த்தங்கள், அதனோட நோக்கங்களை நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் விவரிக்க முடியாத அழகுள்ள படங்கள். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன மாதிரி படிச்சு பார்த்தோம்னா என்ன மாதிரி படங்கள் வருதுன்னா, தேவகுமாரன் 7 விளக்கு தண்டுகளுக்கு மத்தியில குளோரியஸா நிக்கிற ஒரு காட்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரலோகத்துல பார்த்தோம்னா ஒரு பக்கம் பார்த்தா ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கிறார். அந்த மாதிரி காட்சிகள் வரப்போகிறது. இன்னும் கடல்ல இருந்து ஒரு மிருகம் எந்திரிச்சு வரப்போகுது. அந்த மிருகத்துக்கு 7 தலை 10 கொம்பு, 7 தலை 10 கொம்பு வச்சுக்கிட்டு வரப்போகுது. ஒரு பெரிய ரெட் டிராகன், வலு சர்ப்பம், ரெட் கலரா இருக்க போகுது. அது எவ்வளவு பெருசு அப்படின்னா, அதனோட வாலே ஒரு பூமி எல்லையில இருந்து இன்னொரு பூமி வரைக்கும் அது வால் சைஸ். அப்பனா அது எவ்வளவு பெருசா இருக்கும். பெரிய வலு சர்ப்பம். அது ஒரு பச்சை குழந்தைய, அவங்க அம்மாவை துரத்திக்கிட்டு போகுது. எப்படி இருக்கும் அந்த காட்சி? அது முழுங்கலான ஒரு குழந்தைய, சின்ன குழந்தைய துரத்திக்கிட்டு போகுது. இந்த மாதிரி காட்சிங்க அப்படியே வானமெல்லாம் சுருள் போல உருள்றதும். மிக மிக அழகான ஒரு பெண், ஃபுல்லா தலையிலிருந்து கால் வரைக்கும் நெகையெல்லாம் போட்டுக்கிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா மனித குலத்தையும் மயக்கி அவங்கள போதையில நடத்துற ஒரு பெண்ணுடைய காட்சி வரப்போகுது. இன்னும் ஒரு ராஜா வருவாரு. அவர் ஒரு வெள்ளை குதிரையில வருவாரு. எல்லாத்தையும் வென்றுகிட்டு அவர் வருவாரு. இந்த ராஜா, அவர் வாயில இருந்து ஒரு பட்டயம் வரும், ஒரு கண்ணுல இருந்து நெருப்பு வரும். இந்த மாதிரி காட்சிங்க தாங்க இந்த புக்ல வரப்போகுது. அதிசயமா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இந்த புக்கை பார்க்கும்போது. தேவனுடைய ஜனங்களுக்கு
ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஆறுதலும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புக். ரொம்ப கம்ஃபர்டிங் புக், ரொம்ப ஆறுதல் கொடுக்கக்கூடிய புக். இதை யோசிச்சு பார்க்கும்போது இந்த புக்குக்கு முன்னாடி நின்னுகிட்டு இதை நான் திறந்து இதனோட காட்சிகள்லாம் உங்களுக்கு விவரித்து அதுக்கு அர்த்தத்தை சொல்ற பாக்கியம் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அதனோட ஸ்லாக்கியம் எவ்வளவு பெருசுன்னா, ஃபாரோக்கு முன்னாடி நின்று ஃபாரோவுடைய காட்சியை விளக்கி கொடுத்த யோசேப்பை விட பெரிய பாக்கியம் இது. தானியல் நேபுகாத் நேசருக்கு முன்னாடி நின்று நேபுகாத் நேசருக்கு வந்த கனவை அவர் விளக்கி கொடுத்தார் இல்லைங்களா, அதை விட பெரிய பாக்கியம். ஏன்னா அவங்கெல்லாம் கடவுளுடைய சித்தத்தின் ஒரு சின்ன காட்சி கனவைத்தான் அவங்க விளக்கி கொடுத்தாங்க. கடவுள் ஹிஸ்டரியில செய்யக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளை ஒரு படமா காட்சியா போட்டிருக்கிற புக்கை முழுசா விளக்கி கொடுக்கறது பெரிய பாக்கியம், கிடைக்க முடியாத ஸ்லாக்கியம். அது கிடைச்சிருக்கிறத பத்தி நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். உண்மையாவே இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுகிற என்னுடைய வாயும் சரி, கேட்கிறவங்களுடைய காதும் பாக்கியம் உள்ளது. உண்மையாவே we are blessed. ஏன்னா அதனோட ஆசீர்வாதத்தை நம்ம உணரணும், பெரிய காரியம். அதை இன்னும் இந்த நாள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். தேவனுடைய சித்தமா இருந்தா ஒரு 2 வருஷம் அந்த பாடம் நமக்கு தொடரும். 2 வருஷம் அதிசயமான வாரம் வாரம் அதிசயமான காட்சிகளை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த புக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு சில முகவரியான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும், சில பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அது பேக்ரவுண்ட் இருந்தா தான் நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் ஓரத்துல நம்ம வச்சுட்டு கொஞ்சம் பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். ஏன்னா அப்பதான் இந்த புக்கை புரிஞ்சுக்க முடியும். எந்த பைபிள் புக்கை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 6 கேள்விங்க நம்ம கேட்கணும். 6 இங்கிலீஷ்ல 6 W's 6 W's அப்படின்னா 6 கேள்விங்க இருக்கு. எந்த புக்கை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விங்கெல்லாம் நம்ம ஊர்ல கேட்கவே மாட்டாங்க. யோவான் 10:5 ஒன்னு எடுங்க, இங்க லூக்கா 18:5 என்னத்துக்கு சொன்னாரு, யாரு சொன்னாரு, எதுக்கு சொன்னாருன்றதெல்லாம் கேட்கறது. அப்படிலாம் கேட்காம பைபிள் படிக்க கூடாது. அது பைபிளை அலங்கோலப்படுத்துற மாதிரி என்ன யாரு எதுக்கு சொன்னாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா 6 W's நான் சொல்லியிருக்கேன். முதலாவது who, when, where, whom, why, what ன்னு போட்டிருக்கேன். இதுல என்னன்னா இது யார் எழுதுனது ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ எழுதினாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க இருந்து எழுதினாரு, யாருக்கு எழுதினாரு, ஏன் எழுதினாரு, என்ன எழுதினாரு. இந்த 6 கேள்விங்களுக்கு நம்ம பதில பார்க்கணும். அந்த புக்கை புரிஞ்சுக்கணும். முதலாவது எடுத்து பார்ப்போம், இது யார் எழுதினது. அந்த ரெவலேஷன் 1:4 படிச்சீங்கன்னா அதுல போட்டிருக்கு யார் எழுதினது. யோவான், யோவான் போட்டிருக்கு. எந்த யோவான்? யோவான் ஸ்தானா இருக்கிறாரு. நம்ம எந்த யோவான் நம்ம தெரிஞ்சுக்கணும். செபதேவன் குமாரனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான், அவர் தான் இதை எழுதினார். அப்போஸ்தலன் ஒரு சுவிசேஷம் எழுதி முடிச்சிருக்காரு. அதை நம்ம பார்த்து முடிச்சோம். 3 நிருபங்களை எழுதியிருக்காரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதியிருக்கிறாரு. அவரு தான் இதை எழுதுறது. ஆனா இந்த புக்கை நம்ம படிச்சுட்டு அவருடைய மத்த புக்ஸ பார்த்தோம்னா இது ஸ்டைலே வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். வேற யாரோ எழுதுன மாதிரி இருக்கும். யோவான் எழுதுன மாதிரியே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி வித்தியாசமா ஏன் ஸ்டைல் இருக்கிறது, மத்த புக்குங்களுக்கும் இதுக்கு ஏன் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னா ஒரு காரணம் ஏன் அப்படின்னா அவர் மத்த புக்கெல்லாம் எழுதும் போது நடந்த காரியங்களை குறித்து அவர் எழுதினார். இயேசுவை பார்த்து அவரோடு இருந்து எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் காமா உக்காந்துகிட்டு சிந்தித்து பார்த்து நடந்த காரியங்களை யோசித்து பார்த்து பரிசுத்தாவினால ஏவப்பட்டு காமா உட்காந்து எழுதினார். அப்படித்தான் சுவிசேஷம் எழுதினாரு, அப்படித்தான் நிருபங்கள்லாம் எழுதினாரு. ஆனா இந்த புக்கை பாத்தீங்கன்னா அவருக்கு அவர் ஆவியில போய் ஒரு கோமா ஸ்டேஜ்னுவாங்க தெரியுங்களா, ஒரு டிரான்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது தன்னையே மெய்மறந்து போய் ஒரு காட்சிகள் தனக்கு முன்பதாக வர்றத ஒரு உணர்ச்சியில ஆச்சரியத்துல ஷாக்ல நிறைந்து அவர் எழுதுறாரு. அதனால தான் ஸ்டைல் வித்தியாசம். அவருக்கு முன்னாடி வேகமா ஓடுது காட்சிங்க, அவர் ஷாக்ல நிறைந்திருக்கிறார், ஆச்சரியப்பட்டு அப்படியே மெய்மறந்து அதிர்ந்து போய் எழுதுறாரு. அதனால தான் அந்த அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஆனா அதே யோவான் தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எழுதுறதுனால. ஏன்னா முதல்லாம் அவர் எழுதும் போது
இயேசு இருந்தாரு, இயேசு மடியில கூட போய் படுத்துக்கிட்டாரு. ஞாபகம் இருக்குல்ல, யோவான்ல போய் இயேசு மார்புல சாஞ்சுகிட்டு எல்லாம் இருந்தாருன்னு நம்ம பாக்குறோம். ஆனா இப்போ அதே இயேசு அவர் பாக்குறாரு, பார்த்து என்ன ஆச்சு தெரியுங்களா? செத்தவனை போல் விழுந்தேன் அப்படின்றாரு. அதே இயேசு தான் அப்படியே செத்த மாதிரி விழுந்துட்டா. அந்த மாதிரி இதுவரைக்கும் தன் பேரை கூட மறைச்சுக்கிட்டு எழுதின யோவான் என்ன எழுதுவாரு? இயேசுக்கு அன்பா இருந்த சீசன், இயேசுக்கு அன்பா இருந்த சீசன், தன் பேரை கூட சொல்ல மாட்டாரு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா உங்களால நம்ப முடியுமா, நானு யோவான் எழுதுறேன், ஆச்சரியப்பட்டு நான் தான் எழுதுறேன். இங்கிலீஷ்ல நல்லா வரும், ஐ ஜான், நான் இதெல்லாம் பார்த்தேன், உங்களால நம்ப முடியுமான்னு ஆச்சரியப்பட்டு அதுல எழுதுறாரு. அதனாலதான் அதனோட ஸ்டைல் வித்தியாசம். ஆனா இது எழுதுனது யாரு? யோவான். புரியுதுங்களா? முதலாவது கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம். எப்போ எழுதினாருன்னு நம்ம பார்க்கணும். எப்போ எழுதினாரு, அந்த டைமிங் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். எப்போ எழுதினாருன்னா 90 AD, அதாவது இயேசு ஏறக்குறைய பிறந்து 90 வருஷம் ஆன பிறகு இது எழுதினார். 90 வருஷம் ஆன பிறகு. ஏன்னா அந்த டைம்ல தான் எருசலேம் அழிஞ்சு போச்சுன்னு பாக்குறோம். the destruction of Jerusalem பாக்குறோம். எருசலேம் அழிஞ்சது 70 ADல, கிறிஸ்துவுக்கு பின் 70 ADல அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் 90 ADல இவர் எழுதுனதா நம்ம பாக்குறோம். சரி, 90 ADல எழுதுனதா நம்ம பாக்குறோம். மூணாவது கேள்வி என்ன, எங்க இருந்து எழுதுறாரு அப்படின்னா 9வது வசனம் படிப்போம். அதுல என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். அவர் எங்க இருந்து எழுதுனன்னு அவரே சொல்றாரு. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளமாய் இருக்கிற யோவானுமாகிய நான் வேத வசனத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்ற தீவிலே இருந்தேன். இவர் எங்க இருந்து எழுதுறாரு? பத்மோ என்ற தீவுல இருந்து எழுதுறாரு. தீவுனா உங்களுக்கு என்ன தெரியுமா? தீவுனா ஐலாண்ட் அப்படின்னு. தீவு பத்மோன்ற தீவுல இவர் ஏன் அங்க போனாரு? நமக்கு அந்த கேள்வி வரணும். ஏன் அவர் அங்க போனாரு? அந்த பத்மோன்ற தீவு அவர் ஏன் அங்க போனாருன்னு அதுக்கே சொல்றாரு, தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தமும் நான் எங்க போயிட்டேன்? பத்மோன்ற தீவுல நான் இருக்கிறேன் அப்படின்றாரு அவரு. பத்மோன்ற தீவு என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிடேரியன் சீ கேள்விப்பட்டிருக்கலாம். அரேபியன் சி, மெடிடேரியன் சி எல்லாம் மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மெடிடேரியன் சீல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு, சுத்தி கடல் ஒரு தீவு. அந்த தீவுல பாத்தீங்கன்னா ஒரு புல்ல முளைக்காதுன்னு இல்லைங்களா, ஒரு புல்லு கூட முளைக்காத ஒரு மலைப்பாங்கான ஒரு தீவு. ஃபுல்லா வரும் கல்லுங்களும், ஒரு வறண்ட ஒரு இடம், ஒரு சுத்தி கடல், ஒரு வறண்ட இடம். அந்த தீவு கூட ரொம்ப சின்னதுதான். ஒரு இப்படி ஒரு லென்த்ல ஒரு 10 மைல், இப்படி ஒரு 6 மைல், அவ்வளவுதான். ரொம்ப சின்ன தீவு. அந்த தீவு அது இன்னைக்கும் இருக்கிறதா. இன்னைக்கும் டூரிஸ்டா நீங்க போனீங்கன்னா அந்த தீவுக்கு உங்களை கூட்டு போய் அங்க ஒரு சின்ன குகை உள்ள கூட்டு போவாங்களாம். இங்க படுத்துக்கிட்டு இருக்கும் போது தான் யோவானுக்கு அந்த கனவெல்லாம் வந்துச்சுன்னு ட்ரெடிஷன்ல சொல்றாங்க. அது உண்மையா நமக்கு தெரியாது. ஆனா அந்த தீவுல இருந்து அவர் எழுதுறாரு. ஏன் அவர் அந்த தீவுக்கு போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோம அரசாங்கம் அவங்க கொடுக்கிற ஒரு தண்டனையில இந்த தீவுக்கு அவங்கள அனுப்புறது, தண்ணி இல்லாத காட்டுக்கு ஒண்ணு டிரான்ஸ்பர் பண்றேன்னு நம்ம ஊர்ல சொல்றது இல்லையா, அந்த மாதிரி தண்ணி இல்லாத ஒரு வறண்ட இடத்துக்கு ஒரு தண்டனையா அனுப்புவாங்களாம். சமுதாயத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத சில மனிதர்களுக்கு ரோம அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை என்ன, அந்த பத்மு தீவுல போட்டுருது. அவங்களை அங்க அனுப்புறதுக்கு முன்பதாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சமுதாய விதமான உரிமைகளும் பறித்து கொண்டு, அவங்களுக்கு இருக்க சொத்து கித்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கவர்மெண்டே எடுத்துக்கிட்டு அவங்கள அந்த தீவுக்கு பேனிஷ் பண்ணிடுவாங்க. எக்ஸைல்ன்றது தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு? ஊர்ல வனவாசம், நாடு கடத்துறது. கரெக்ட், வெரி குட். நாடு கடத்துறது. அவரை நாடு கடத்தி விட்டாங்க. அவரு அந்த மாதிரி நாடு கடத்துறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த தீவுக்கு போன உடனே வெல்கம் எப்படி பண்ணுவாங்களா தெரியுமா? வரவேற்பு. உங்களை ஃபர்ஸ்ட் நல்லா கட்டி போட்டு வார்னால நல்லா அடிக்குவாங்களாம். வார்ல அடி நல்லா அடிச்சுட்டு அந்த தீவுல அப்படித்தான் வெல்கம் பண்றது. நல்லா செயின்ஸை கட்டிடுவாங்க. இந்த கைக்கு ரொம்ப நீளாதபடிக்கு செயின், எங்கேயோ ஓடி கடல்ல குதிச்சிடாதபடிக்கு காலில் செயின். அந்த செயின்ஸோடு தான் நீங்க இருக்கணும். உங்க துணி கூட ரொம்ப குறைவான துணி, சின்னதா இங்க போடுறதுக்கு தான் ஒரு துணியை கொடுப்பாங்க. அந்த துணி தான் சாப்பாடும்
ஒரு கொஞ்சம் சாப்பாடு, எவ்வளவு உயிரோடு இருக்கிறதுக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த வறண்ட அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த பாறையில தான் படுத்துக்கணும். பெட்டா கொடுப்பாங்க அங்க, பெட்ஷீட் பெட் இல்ல, அந்த பாறையில தான் படுத்துக்கணும். கொஞ்சம் தான் சாப்பாடு, அந்த பாறையில தான் படுத்துக்கணும். அங்க கல்லு உடைக்கணும், அந்த வாரடி வாங்கிட்டு கல்லு உடைக்கணும். அந்த நிலையில தான் யார் இருக்கிறத பாக்குறோம், நம்மளுடைய யோவான் இருக்கிறத நம்ம பாக்குறோம், ஒரு அப்போஸ்தலன் இருக்கிறத பாக்குறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில நாடு கடத்தி போய் சமுதாயத்தை விட்டு தான் நேசிக்கிற அருமையான சபைகளை விட்டு ஒரு அப்போஸ்தலன் இருக்கிறார். மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரும் செத்துட்டாங்க. மத்தேயு, லூக்கா, இது மத்தவங்க எல்லாம் எல்லாரும் செத்துட்டாங்க. பேதுரு, பவுல் எல்லாம் செத்து போச்சு. இவர் ஒண்டி தான் இருக்கிறாரு. இவர் ஒண்டி எங்க இருக்கிறாரு? பத்மு தீவுல இருக்கிறாரு. 90 வயசு இவருக்கு. கால்ல கையில செயினை கட்டிக்கிட்டு கல்ல உடைச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த காட்சியை தான் நம்ம அங்க பாக்குறோம். எதுக்காக? அப்போஸ்தலன் ஆகிய யோவான், நம்மளுடைய யோவான், நமக்கு இயேசுவை பத்தி அவ்வளவு கத்து கொடுத்த யோவான் எதற்காக அங்க அப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு? இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியின் நிமித்தம். என்ன ஒரு பக்திமான, என்ன ஒரு விசுவாசியை நம்ம பாக்குறோம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியில அது கொஞ்சம் கூட அசையாம, அதுல கொஞ்சம் கூட பின்வாங்காம போனதுனால, உண்மையா போதிச்சதுனால அவர் இருக்கிற நிலைமையை அவர் நமக்கு சொல்றாரு. பத்மு தீவுல அவர் இருக்கிறார், பயங்கரமான நிலையில 90 வயசுல அவர் இருக்கிறாரு. என்ன பாக்குறோம்னா இதுல பயங்கரமான நிலைமை தான். ஆனா மனுஷர்களுடைய கோபம் வந்து அந்த பரிசுத்தவான தேவனுக்கு மிக அருகாமையில கூட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். மனுஷர்களுடைய கோபம், அந்த துக்ககரமான பத்ம தீவு வந்து இதுவரைக்கும் எந்த மனுஷனும் அனுபவிக்க முடியாத பரலோக இன்பத்தை தான் அனுபவிக்கிற ஒரு கதவாக அவருக்கு மாறுறதை நம்ம பார்க்கிறோம். அவரு அந்த அப்போஸ்தலன், மலைப்பாங்கான அந்த இடத்துக்கு தள்ளப்பட்ட அப்போஸ்தலன் வந்து அந்த தீர்க்க தரிசன வசனங்களை கொண்டு சிங்காசனம், பரலோக சிங்காசனத்துக்கே பறந்து போயிட்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அதான் ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளை பத்தி மிக ஆழ்ந்த அறிவு வந்து மிகப்பெரிய உபத்திரவங்களை தாங்க நமக்கு கிடைக்கிறது. அது நமக்கு பிடிக்கிறது இல்ல, உபத்திரவனா புலம்புறது அது இது. கடவுளை பத்தி மிக ஆழ்ந்த அறிவு, அனுபவம் எப்ப தெரியுமா கிடைக்கிறது? மிகப்பெரிய உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது தான் நமக்கு ஏற்படுகிறது. அது ஒரு பாயிண்ட நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, பாக்குறோம் எங்க இருந்து எழுதுறாருன்றதை நம்ம பார்த்தோம், எந்த சூழ்நிலையில இருந்து எழுதுறாருன்னு. அடுத்தது இவர் யாருக்கு எழுதுறாரு? இவரு இந்த 7வது வசனத்துல 7 சபைகளுக்கு எழுதுகிறேன். படிங்க ஒரு வாட்டி. அதுல இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். 7 சபைக்கு எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு வசனம் வருது. 11ங்களா? 4 அது படிங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. யாருக்கு எழுதுறாரு இவரு? 7 சபைகளுக்கு எழுதுறாரு. இந்த 7 சபைகள் என்ன, இவங்க இருக்கிற ஊர் எப்படி, இந்த சபைகளை யார் ஆரம்பிச்சாங்க, அதை பத்தி ஒரு சபைகளா வர லெட்டரை நம்ம பார்க்கும்போது ரொம்ப விவரமா நம்ம படிக்க போறோம். அதனால அதை நான் கொஞ்சம் விட்டுறேன். இப்போ இந்த 7 சபைகளுக்கு தான் அவர் எழுதுறாரு. இது எழுதும் போது இங்க ஒரு பெரிய கேள்வி என்ன வருதுன்னா, வெறும் அந்த 7 சபைகளுக்கு தான் இது பொருந்துச்சா? இந்த எழுதுற சுவிசேஷம், இந்த எழுதுற விசேஷம் 7 சபைகளுக்கு தான் பொருந்துச்சா? ஏன்னா இந்த புக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான புக்கா இருக்கிறதுனால சாத்தான் இதை கெடுக்கணும்னு ஏதாவது பண்ணாம இருப்பானா? கண்டிப்பா பண்ணுவான். பெரிய தர்க்கங்களே நடக்கிறது உண்டு இந்த புக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு. இதனோட ஆசீர்வாதத்தை எப்படியாவது கெடுத்து விடணும்னு மக்கள் அநேக விதத்துல குழப்பி வச்சிருக்கிறான். ஏன்னா அதனோட டைம் லைனை நம்ம பார்க்கணும். இந்த கதையில வர காட்சிகள் வருது இல்லையா, அந்த பெரிய வலுசர்ப்பம் வருது, மிருகம் வருது, இதுக்கெல்லாம் எப்படி அர்த்தத்தை கொடுக்கறது, எந்த காலத்தை வச்சு நம்ம அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னா அநேக டைம் லைனை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு இந்த பில்லரை வச்சுக்கோங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகை. இதை உதாரணத்துக்கு யூஸ் பண்ணுவோம் படிக்கும் போது. இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் வந்து மரித்து போன முதலாவது வருகை. இந்த பில்லரு அவருடைய 2வது வருகை. இதுக்கு நடுவுல தான் டைம். இந்த டைமை குறிக்கிறதா, எந்த டைமை குறிக்கிறது அப்படின்றத நிறைய குழப்பங்கள் இருக்கு. இத 4 விதத்துல, 4 இன்டர்பிரேட்டிவ் வியூஸ் ஆஃப் ரெவலேஷன் வாங்க.
4 விதத்துல இந்த ரெவலேஷனுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. வேற வேற சபைங்க 4 விதத்துல விளக்கம் கொடுப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நிறைய யோசிக்கணும். நம்ம மூளையை ரொம்ப டெவலப் பண்ணணும் இந்த புக்கு. இதை படிச்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும். நம்ம முயற்சி பண்ணும்போது நம்மளே டெவலப் பண்ணணும். அதனால யோசிக்கிற ஜனங்களுக்கு இந்த புக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இது 4 விதத்துல படிக்கும் போது முதலாவது எப்படி படிப்பாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து தி பிரிட்டரஸ்ட் வியூ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பிரிட்டரஸ்ட் வியூ அது என்ன நான் உங்களுக்கு விளக்குறேன். எப்படி இந்த புக்கை பார்ப்பாங்கன்னா, இந்த ரெவலேஷன்ல நடந்த எல்லா காரியங்களுமே நடந்து முடிந்தாயிடுச்சு. யோவான் எழுதினார் இல்லையா? எப்போ எழுதினாருன்னு சொன்ன நான் உங்களுக்கு 90 AD சொன்னேன். அது வந்து இயேசு கிறிஸ்து முதலாவது வருக. இந்த 90 AD எடுத்துப்போம். 90 AD இந்த டைம் தான் ரெவலேஷன்ல இருக்கிற எல்லா கதையுமே இந்த காலத்தை உரியதுதான். எல்லாமே முடிஞ்சிருச்சு. யோவானுக்கு அந்த டைம்ல எழுதினார் ஆண்டவர். எழுதும் போது என்ன அதில் போட்டிருக்கிறது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, அந்த 90 AD நடந்த காரியத்தை தான் குறிக்கிறது. எப்படி அப்போஸ்தல நடபடிகள் எல்லாம் முடிஞ்ச காரியத்தை தான் எழுதி வச்சிருக்காங்க. மற்ற புக்ஸ் எல்லாம் முடிஞ்ச காரியத்தை, அதே மாதிரி ரெவலேஷனும் முடிஞ்ச காரியத்தை தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு முதல் நூற்றாண்டுல நடந்த எல்லா காரியத்தை குறித்து தான் அது எழுதி வச்சிருக்காங்க. 13:1 ரெவலேஷன் படிங்களா. பின்பு நான் கடற்கரை மலையின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. சரி, அங்க ஒரு மிருகம் வருதுன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? இந்த மிருகம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல சபைக்கு விரோதமாக ரோமர் கவர்மெண்ட் எழும்பி சபையை தாக்குச்சு. அந்த ரோமர் கவர்மெண்ட் தான் அந்த மிருகம். சபையை தாக்குன அந்த ரோமர் கவர்மெண்ட் தான் அந்த மிருகம். அதனால அது முடிஞ்ச கதை. இன்னுமே அந்த மாதிரிலாம் ஒன்னும் நடக்க போறதுல, இன்னுமே செழிப்பு ஆசீர்வாதமான காலம் தான் வரப்போகிறது அப்படின்னு யாரு சொல்றது? இந்த முதலாவது பிரிட்டரிஸ்ட் வியூ. ரெண்டாவது அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் வியூ. அவங்க சரித்திர பிரகாரமா அவங்க பாக்குறவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது முடிஞ்சு போன கதை இல்ல, வெறும் 90 AD ஒண்டி முடிஞ்சிடல. இது இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகைக்கும் 2வது வருகைக்கும் நடுவுல நடக்கிற பிரத்யேகமான நிகழ்ச்சிகளை நமக்கு அங்க ஒரு அடையாள மொழியில நமக்கு போட்டிருக்கு அப்படின்னு அவங்க 2வது பேர் சொல்றாங்க. உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 9:3 எடுத்து படிங்களா. 9:3 அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இது வந்து ஒரு ஆர்மி வர்றத, ஒரு போர் ஆர்மி வர்றத பத்தி அங்க போட்டிருக்கு. வந்து அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண போறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிஸ்டரியில 1000 AD வந்து இந்த முஸ்லிம்ஸ் வந்து ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தினாங்க. அந்த டைம்ல போய் ரோமர் அரசாங்கத்தை எல்லாம் போட்டு சுக்குநூறு ஆக்குனாங்க. அவங்க தான் இது, அதை குறித்து தான் இது சொல்லுது. ஏன்னா 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா படிக்கிறதுல என்ன போட்டு இருந்தாங்க, அவங்க தலையில அந்த வெட்டிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவங்க வந்து தலையில கோல்டு கலர் ஒரு கிரீடம் மாதிரி போட்டிருந்தாங்கன்னு. ஏன்னா அந்த டைம்ல அந்த முஸ்லிம்ஸ் வரும்போது அவங்க ஒரு டர்பன் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கோல்டு கலர் டர்பன் முஸ்லிம்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி டர்பன் கட்டிக்கிட்டு போர் செய்யறதுக்கு வந்தாங்க. அது அங்க முடிஞ்சிருச்சு, அதுதான் இது சொல்லுது அப்படின்னு ஹிஸ்டாரிஸ்ட் சொல்லுவாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் வந்துட்டு இல்ல அது அப்படி இல்ல, இது வந்து போலாண்ட்ல ஒரு வார் நடந்துச்சு. அந்த போலாண்ட்ல நடக்கும்போது இன்னும் பாத்தீங்கன்னா அந்த குதிரைகளுக்கெல்லாம் ரெக்க இருந்துச்சுன்னு வருது. அதுல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனிமியுடைய குதிரையை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இவங்க ஒரு ரெக்க மாதிரி கட்டிக்கிட்டு வந்தாங்க அந்த வார்ல. அதைத்தான் இது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி, அது இல்ல இது இல்லன்னு ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கும். இன்னும் இந்த 13:1 ஒரு மிருகம் வருதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இந்த ப்ராட்டஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மிருகம் வந்து அந்த இது போப்பு தான் அந்த மிருகம்.
அப்படின்வாங்க ப்ராட்டஸ்டன்ஸ். இந்த கேத்தலிக் பைபிள்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, கேத்தலிக் கமெண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த மிருகம் யார் சொல்றாங்க தெரியுங்களா? மார்ட்டின் லூத்தர் தான் அந்த மிருகம். இப்படி மார்ட்டின் லூத்தர் அவர் தான் வந்து சபையை கெடுத்து விட்டாரு, எல்லாருக்கும் பைபிளை சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரு, அவர் மிருகம் அவரு தான் அப்படின்னு இவங்களுக்கு பிடிக்காதவங்க அவங்க சொல்லிக்குவாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி பிரத்யேகமான நிகழ்ச்சிகளுக்கு இது சொல்றது உண்டு. ஆனா என்ன பிரச்சனைனா, இவங்க மார்ட்டின் லூத்தரை பத்தியும் முஸ்லிம்ஸ பத்தியும் அந்த வார பத்தியும் பேசிட்டு அத போய் ஏன் யோவான் இருக்கிற அந்த காலத்துல அவங்களுக்கு ஆறுதலா பலம் கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் எழுதி கொடுக்கணும்? அவங்களுக்கு மார்ட்டின் லூத்தரை பத்தி என்ன தெரிய போகுது? இன்னும் வரப்போற 90 AD முஸ்லிமே இல்லையே, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அந்த காலத்துல? புரியுதுங்களா? அது கரெக்டா இருக்க முடியாது. ரெண்டாவது வியூ ஹிஸ்டாரிக்கல் வியூ, அது சரியா இருக்க முடியாது. மூணாவது வந்து நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற வியூ வந்து இந்த 19th centuryல ஸ்டார்ட் ஆனது. இந்த மாடர்னா பார்க்கணும், பாப் கல்ச்சரா இருக்கணும்ன்றதுனால ஸ்டார்ட் ஆனது. எப்படி இதை படிப்பாங்கன்னா, நம்ம ஊர்ல மொத்தம் இருக்குது, எங்க பார் ரெவலேஷனை படிச்சுக்கிற நீங்க பாத்தீங்கன்னா இதைத்தான் படிப்பாங்க. இப்ப நான் சொல்றதுதான், ரெவலேஷனுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா இப்படித்தான் கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்றத உங்களுக்கு இந்த இதுல விளக்கி காட்டணும்னா, இது முதலாவது வியூன்னு பார்த்தோம். இந்த ஹிஸ்டாரிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இது வந்து முழு காலத்தையும் குறிக்கிறது. இயேசு முதலாவது வருகையில இருந்து ரெண்டாவது வருகையில இருந்து பிரத்யேகமான பாயிண்ட்ஸ் அடையாள மொழியில போட்டிருக்குன்றாங்க. இவங்க மூணாவது என்ன சொல்றாங்க, ஒரு புது கதை. நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கடந்த இந்த காலத்தை குறிக்கல, இந்த காலத்தை குறிக்கல, இது ஒரு வரப்போற காலத்தை குறிக்கிறது. இது ரெண்டுமே இல்லை, இன்னுமே ஃபியூச்சர்ல வரப்போது அந்த காலத்தை தான் இது பேசுது. அவங்க என்ன பண்ணாங்க, இங்க நடுவுல ஒரு ராப்சர்னு கொண்டு வந்தாங்க. இயேசு ரகசிய வருகை, பைபிள்ல இல்ல ரகசிய வருகைன்றது, ஆனா ஒரு ரகசிய வருகைன்னு கொண்டு வந்துட்டு இங்க இயேசு வரப்போற ரகசிய வருகையில அதுக்கப்புறம் இங்க ஒரு 7 வருஷம் வரப்போகுது, அந்த 7 வருஷத்தை தான் முழு ரெவலேஷன் நமக்கு சொல்லுது. கடந்த காலம் இல்ல, நிகழ்காலம், ஃபியூச்சரை பத்தி இது சொல்லுது அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அந்த 7 வருஷம் உபத்திரவ நாள், மகா உபத்திரவ நாள் வரப்போகிறது, அதை குறித்து தான். அதனால தான் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், சீக்கிரமே வரப்போகிறான், அந்த சிப்பெல்லாம் வந்துட போகுது அப்படின்னு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஹிட்லர் தான் அந்தி கிறிஸ்துன்னாங்க, அதுக்கப்புறம் சதாம் ஹுசேன் தான் அந்தி கிறிஸ்துவாங்க. அந்த மாதிரி வரப்போகிறா. எருசலேமை பார்த்துக்கிட்டே இருங்க, எருசலேம்ல போர் நடக்க போகுது, எருசலேம்ல ஆலயம் கட்ட போறாங்க, வந்துரும் அந்தி கிறிஸ்து வந்துரும்னு அந்த புக்கு இந்த புக்குன்னு பெரிய பிரபலங்களை ஒரு ஏற்படுத்துவாங்க. ஆனா இதுல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, கடவுள் இவ்வளோ ஆர்வமா யோவானுக்கு பாடுபடுற அந்த சபைக்கு ஆறுதலா கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து எத்தனையோ நூற்றாண்டு முன்னாடி நடக்க போறது. அவங்களுக்கு என்னங்க கைடன்ஸ் கொடுக்கும்? யோவான் அங்க கஷ்டப்பட்டு இருக்காரு, சபைங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு நான் சொல்ல போறேன். அவங்களுக்கு ஆறுதலா பலம் கொடுக்கும்படி எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எத்தனையோ நூற்றாண்டு நடக்க போற கதை அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன கைடன்ஸ் கொடுக்கும், என்ன வழிநடத்தல் கொடுக்கும், அவங்களுக்கு எப்படி பொருந்தும் அந்த புக்கு? புரியுதுங்களா? இதான் மெயின் ஆர்குமெண்ட். ஃபியூச்சரிஸ்ட் இந்த மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு, லெஃப்ட் பிஹைண்ட் மூவிஸ் எல்லாம். இயேசு வந்துட்டு போன பிறகு ஜனங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்கன்னு சில மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம ஊர்ல ரெவலேஷன் பாடத்தை படிச்சுக்கணும்னா ஃபியூச்சரிஸ்ட் வியூ அதைத்தான் பார்ப்பாங்க. எதிர்காலத்துல நடக்க போகுது ரெவலேஷன்ல போட்டிருக்கிறது. இப்போ அதை பத்தி யாருமே கவலைப்பட வேண்டியது. அதனால கூட ஒரு காரணம், ரெவலேஷனை யாருமே சரியா படிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இந்த ஆர்குமெண்ட் உங்களுக்கு கரெக்டா புரியுதுங்களா? ஏன் இந்த காலத்தை பத்தி ஆண்டவர் பேசி இங்க இவங்களுக்கு ஆறுதலா, இவங்களுக்கு என்ன பொருந்தும், அவங்களுக்கு என்ன பதில்? புரியுதுங்களா? அந்த ஆர்குமெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அது இந்த 3 வியூஸை நான் ரொம்ப தீவிரமா படிச்சிருக்கிறேன். முதல்ல உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, எங்களுக்கு முதல்ல இருந்த பாஸ்டர், நாங்க முதல்ல இருந்த சபையெல்லாம் நாங்கெல்லாம் ஃபியூச்சரிஸ்டா தான் இருந்தோம். இயேசுடைய வருகை வரப்போற காரியத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ரெவலேஷன் இப்போ ஒன்னும் இல்லை அப்படி. ஏன் இப்படின்னா, ஏன் இந்த மாதிரி நல்லா அது கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி இருக்கிறது? சபைங்கெல்லாம் அறியாமை. ஏன் இப்போ உதாரணத்துக்கு நாங்களே எடுத்துக்கிட்டோம், ஏன் நாங்க ஃபியூச்சரிஸ்ட் வியூல இருந்தோம்னா வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது, வேற எந்த வியூவும் எங்களுக்கு தெரியாது. அதனால அதுதான் நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் சபைகள்ல வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாததுனால இருக்கிறத வச்சுக்கும் அறியாம ஒரு காரணம்.
தப்பான ரெவலேஷனை படிச்சுக்கிறது. இன்னொரு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு சபையை குறித்து, ரட்சிப்பை குறித்து, பைபிளை குறித்து சரியான டீச்சிங் இல்லாததுனால அவங்க சபைக்கு ஏற்றபடி எந்த இது இருக்குதோ அதை அவங்க புடிச்சு வச்சுக்கிறது, அதைத்தான் அவங்க நம்புறது. ஆனா அது தப்பு இல்ல. நம்ம கரெக்டா பைபிள்ல என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். நான் நம்புறேன், நம்ம ரிஃபார்ம்டு சர்ச்சஸ் எல்லாம் நம்புறதுனால இல்ல, நான் பர்சனலா நிறைய படிச்சு ஆராய்ந்து பார்த்ததுனால நான் நம்புறது இந்த 4வது வியூ தான் கரெக்டான வியூ, வேதத்துக்கு அடுத்தபடி வியூ. ஏன் அது அப்படி சொல்ல போறேன்? ஏன்னா நம்ம வேதத்தை இந்த பெரியன்ஸ்ன்றாங்க, பெரியன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பெரியா பட்டணத்தார் நற்குணசாலிகளா இருந்தாங்க. ஏன் நற்குணசாலிகளா இருந்தாங்க அவங்க? ஞாபகம் இருக்குங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில பவுல் போய் அவங்களுக்கு பிரீச் பண்ணும்போது அவங்க போய் காரியங்கள் இப்படி இருக்கிறதான்னு போய் பைபிள ஒண்ணுன்னா வசனங்களை படிச்சு வெரிஃபை பண்ணிக்கிட்டாங்களாம். இப்படித்தானா இருக்குதுன்னு பைபிள படிச்சு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதனாலதான் அவங்க நற்குணசாலிகள்னு பைபிள்ல போட்டிருக்கு. அந்த மாதிரி வேதத்தை ஒழுங்கா நற்குணசாலிகள் மாதிரி நம்ம படிச்சோம்னா கரெக்டா அது நமக்கு புரியும். புரியுதுங்களா? வேதத்தை படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், ஆராய்ந்து பார்க்கறது சோம்பேறித்தனம், சொல்றத நம்ம வாங்கிக்க வேண்டியது. அப்படி இருந்தோம்னா அது புரிஞ்சுக்க முடியாது. வேதத்தை சரியான விதத்துல நம்ம படிச்சுக்க நம்ம முயற்சி எடுக்கணும். இந்த 4வது வியூ என்ன? சரி, இதான் கரெக்ட்ன்றீங்களே, இந்த 4வது வியூ என்ன அப்படின்னா, இந்த 4வது வியூவை பத்தி பார்ப்போம். அதுக்கு பேர் the ஐடலிஸ்டிக் சிம்பாலிக் வியூ அப்படின்னா, அதாவது இது ஒரு அடையாள மொழி. ரெவலேஷன் ஒரு அடையாள மொழி. இதுல நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஐடலிஸ்டிக் வியூ என்ன சொல்றோம்? இந்த முதலாவது என்ன சொல்றாங்கன்னா, இது 70 AD முடிஞ்சிருச்சுப்பா, இது நடந்த காரியம் பிரெட்ரிஸ்ட் வியூ சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இதெல்லாம் சரித்திர பிரகாரமா நடக்கக்கூடிய நிகழ்ச்சின்றாங்க. இந்த 3வது பிடிச்ச ஃபியூச்சரிஸ்ட் என்ன சொல்றாங்க? இது வெறும் ஃபியூச்சர்ல வரப்போற காரியம். நம்ம என்ன சொல்றோம்? அந்த ஐடலிஸ்ட் வியூ என்ன சொல்றோம்னா, இவங்க 3 பேர் சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான். 3 பேர் சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா அவங்க முழுசா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கல. புரியுதுங்களா? முழுசா புரிஞ்சுக்கல, முழுமையான கதையை அவங்க சொல்லல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெவலேஷனே அது ஒரு அபாகலிப்டிக் லாங்குவேஜ்னுவாங்க, ஒரு அடையாள மொழியில எழுதி இருக்கிறது. அது ஒரு எல்லா காலத்துக்கும் பொருந்தின மாதிரி ஒரு வேதம், ஒரு புத்தகம். ஏன்னா அது ஒரு பிரத்யேகமான நடக்கிற நிகழ்ச்சியை பத்தி இல்ல, திருப்பி திருப்பி வரப்போற அவதாரங்களை பத்தி அது எழுதி இருக்கிறது. ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் நடக்கிற காரியத்தை, சாத்தானுடைய போராட்டம், இயேசு கிறிஸ்துவனுடைய போரு, இது ரெண்டுக்கும், இருளுக்கும் ஒளிக்கும் நடக்கக்கூடிய போர்களை ஒரு அடையாள மொழியில எழுதி இருக்கிறது. அதான் சிம்பாலிக் ஐடலிஸ்டிக் வியூன்னுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நமக்கு போட்டிருக்கிறது, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அந்த போர் ஒவ்வொரு நூற்றாண்டுலும் எப்படி நடக்கிறதுன்ற ஒரு அடையாள மொழியில தான் நமக்கு இந்த புக்ல எழுதி இருக்கிறது. இது ஒரு பிரத்யேகமான காரியத்தை குறிக்கல. இவர்தான் மார்ட்டின் லூத்தர், இவர்தான் போப், இல்ல சதாம் ஹுசேன், இல்ல நாளைக்கு ஒருத்தர் வந்தாருன்னா அவர் தான் அந்தி கிறிஸ்துன்றது இது இல்ல. ஏன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஒரு ஹிஸ்டாரிஸ்ட் சொல்ற மாதிரி போப் இருக்கலாம், அந்த காலத்துல போப் இருக்கலாம், அந்தி கிறிஸ்துவா இருக்கலாம். ஆனா அது ஒரு அவதாரமே தவிர, அந்த போப்பு செத்தவன அந்தி கிறிஸ்து போயிருச்சா? இல்லையே. இன்னொரு நூற்றாண்டுல இன்னொரு அவதாரத்துல அந்தி கிறிஸ்து வருவான். அதைத்தான் நம்ம சொல்றோம். அதான் ஹிஸ்டாரிஸ்ட் சொல்றது பார்த்தது அவங்க கரெக்ட் தான். ஆனா அதோடு முடிஞ்சுன்றது சொல்றது தப்பு. ஏன்னா போப்பு செத்துருவாரு, சாத்தான் செத்துருவானா? இல்ல இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய போர் நின்று போவோமா? இல்ல இல்லையா? ஒவ்வொரு நூற்றாண்டும் அது தொடரும். இந்த ஃபியூச்சரிஸ்ட் சொல்ற மாதிரி அந்த கிறிஸ்து வரப்போறான். ஆமா, அவனுடைய முழு சொரூபமான அவதாரம் வரத்தான் போகுது. ஆனா யோவான் என்ன சொல்றாரு? ஆல்ரெடி அந்த கிறிஸ்து வந்திருக்கிறான், இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு யோவான் சொல்றாரு. அதைத்தான் நம்ம பாக்குறோம். அவங்க எல்லாமே முழுசா சொல்லல, இருக்கிறத போதவனு புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அவங்க தான் சொல்லிக்கிட்டு இதனோட வித்தியாசமான அவதாரங்களை தாங்க நம்ம பார்க்க போறோம். இருளுக்கோ ஒளிக்கோ நடக்கக்கூடிய ஒரு போர், இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை, 2வது வருகை, அதுக்கு நடுவுல நடக்கிற போர்.
திருப்பி திருப்பி ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் சாத்தான் அந்தி கிறிஸ்து எந்தெந்த அவதாரங்கள்ல வராங்க, எந்தெந்த அவதாரங்கள்ல தேவனுடைய ஜனங்களை தாக்குறாங்கன்றதான் இந்த புக்கு நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கும் சாத்தானுடைய ஏமாற்றம் வல்லமை கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அவன் இந்த காலத்துல, நம்ம இருக்கிற காலத்துல யாரை பயன்படுத்தி, எந்த நிறுவனங்களை பயன்படுத்தி எப்படி செயல்படுறான் அப்படின்னு பாக்குறதுக்கு உதவுறதுதான் இந்த புக். ஏன் நம்ம பர்சனல் லைஃப்லயும் சொந்த வாழ்க்கையிலயும் அந்தி கிறிஸ்து எப்படி செயல்படுறான், நம்ம வாழ்க்கையில அவன் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாக்குறதுக்கு உதவுறத புக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய சபை அந்த வலு சர்ப்பம் எப்ப பாரு தாக்கிக்கிட்டே இருக்கும். சாத்தான் சும்மா இருக்க மாட்டான் இல்லையா, எவனை விழுங்கலாமோன்னு தேடிக்கிட்டு இருக்க அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து பலம் கொடுக்கிற, வழிநடத்தல் கொடுக்கிற, ஆறுதல் கொடுக்கிற ஒரு புக்காத்தான் இந்த புக் அவர் கொடுத்திருக்கிறார். இட்ஸ் a timeless, இங்கிலீஷ்ல சொல்ல போனா timeless words of Christ to his church. ஒரு காலத்துல முடிஞ்சிடுறது இல்ல. அவர் முதலாவது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் இந்த உலகத்துல நடக்கிற சாத்தானுடைய அவதாரங்கள், போருங்கள், ஒவ்வொரு நூற்றாண்டு ஒவ்வொரு மக்களுக்கும் பொருந்துற மாதிரி எழுதி கொடுத்திருக்கிறார் நமக்கு. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், சிம்பாலிக் ஐடலிஸ்டிக் வியூ அப்படின்றோம். நாங்க தமிழ்ல எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இப்படி நம்ம படிச்சுக்கும் போது என்ன ஆகுது தெரியுங்களா, இது ஒரு பிரத்யேகமான விதத்துல நமக்கு பொருந்தின மாதிரி ஆகுது. நம்ம படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஒரு வாரமும் நீங்க போய் பாருங்க, நற்குணசாலிக மாதிரி யாரோ சொன்னாங்க கேட்டுக்கிட்டோன்னு இல்ல மாதிரி சொல்லி கொடுத்தவங்க அந்த வசனத்தை போய் வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. கரெக்டா அதுதான் சொல்றது. நம்ம மனசாட்சிக்கு பேசி இதுதான் சத்தியம் நம்ம உணர்வோங்க. இதுதான் சத்தியம் நம்ம உணர்வோம். அப்படித்தான் இந்த புக்கை நம்ம படிக்க போறோம். ஒரு சோககரமான காரியம் என்ன, இந்த மாதிரி அந்த காலம் இந்த காலம் எதிர்காலம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதுல இருக்கிற நன்மைகளே இழந்து போகிறாங்க. எதிர்காலம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரெவலேஷனை படிக்கிறதே இல்லை. இன்னும் நடந்த காலம் நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க ரெவலேஷனுடைய நன்மையை பார்க்கறது இல்லை. இன்னும் போப்பு இவங்க தான் நினைச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை பார்க்கறது இல்லை. இழந்துடுறாங்க இல்லைங்களா, எவ்வளோ மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால வேதம் அந்த புக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கிறது, ஒவ்வொரு நூற்றாண்டுல என்ன நடக்க போகுது, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த புக் படிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த புக் படிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப சுலபமா இதை நம்ம படிச்சுக்கலாம். ஒருத்தர் ஒரு சண்டே ஸ்கூல்ல சில பசங்களுக்கு பார்த்து சொன்னாராம், அவர் நல்ல வேதம் அறிஞ்சவர், நீங்க எல்லாம் ரெவலேஷன் படிங்க. அந்த பசங்க எல்லாம் பார்த்தாங்களா, அவர் ஆச்சரியமா, நாங்க எப்படிங்க படிக்க முடியும், உண்மையா அவங்களாம் விசுவாசி பசங்க. அவர் சொன்னாராம், உங்க அப்பா அம்மாவிட நீங்க தான் நல்லா படிச்ச ரெவலேஷனை கத்துக்கலாம். ஏன்னா அந்த புள்ளையான கற்பனை, அந்த ஆச்சரியம் எல்லாம் உங்களுக்கு இன்னும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க இன்னும் இழந்துடல, நீங்க தான் நல்லா படிச்சு கத்துக்கலாம். அந்த பிள்ளைங்க எல்லாம் போய் படிச்சுட்டு, நாங்க படிச்சுட்டோம் ரெவலேஷன் படிச்சுட்டோம் எல்லாம் கேட்டாங்க, என்ன படிச்சீங்க, என்ன புரிஞ்சிச்சு. அந்த பிள்ளைங்க சொல்லிச்சுங்களா, இயேசு ஜெயிக்க போறார், அதை நாங்க படிச்சுட்டோம், கடைசி என்ன ஆனாலும் கடைசியில இயேசுதாங்க ஜெயிக்க போறாரு. அதுதாங்க இந்த ரெவலேஷன், இயேசுதான் ஜெயிக்க போறாரு. அவர் எப்படி ஜெயிக்க போறார் அப்படின்றத ரெவலேஷன் நமக்கு எடுத்து காமிக்குது. அதனால நம்மளும் ஜெபத்தோடு, ஒரு விசுவாசியா நீங்க இருந்தீங்கன்னா ஜெபத்தோடு ஒழுங்கோடு படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு விளங்குறதுக்கு. பெரிய ஞானிகளுக்கெல்லாம் எழுதல, அங்க கல்லு உடைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் எழுதினார் அவர், அங்க இருக்கிற அடிமைகளுக்கு தான் அவர் எழுதினார். ஜெபத்தோடு ஒழுங்கோடு படிக்கிறவங்களுக்கு அது விளங்கும், அவங்க சூழ்நிலையில அவங்க பார்க்க முடியும். அப்படித்தான் எழுதி வச்சிருக்காங்க. இதனால பெரிய படிப்பு அறிவெல்லாம் நமக்கு தேவையா இல்லை. அது உங்களுக்கு இதா சொல்றேன், ரொம்ப ஆறுதலான புக். சரி, 3வது கேள்வி இதுன்னா யாருக்கு எழுதுனதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சரி, அடுத்த கேள்வியை நம்ம பார்ப்போம், ஏன் இது எழுதினார் அந்த பார்த்து நம்ம முடிக்கலாம். why it was written. அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். சபை இருக்கிற சூழ்நிலை, இயேசு மரித்து ஏறக்குறைய 50 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த 90 AD பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 50 வருஷம் ஆயிடுச்சு. அவர் மரித்து போய் அவரு பரலோகத்துக்கு போயிட்டாரு. சபா அப்போஸ்தல நடவடிக்கைகளை நல்லா பரவுச்சு, அப்போஸ்தலர்கள்லாம் நல்லா வந்தாங்க. வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, சபைக்கு விரோதமா ரோமர் கவர்மெண்ட் எழும்ப ஆரம்பிச்சிச்சு. அந்த காலத்துல ஹிஸ்டரியில எழும்பி, நீரோன்னு ஒரு சீசர் ஒருத்தர் இருந்தான். நம்ம நீரோன்னு சீடி கூட பர்ன் பண்றது இருக்கு இல்லைங்களா, அவன் பேர்ல தான் வந்தது. ஏன்னா அவன் ரோமிய கொளுத்தி விட்டுட்டு அவன் ரொம்ப பார்ட்டி வச்சுக்கிட்டு இருந்தான். கொளுத்துறத பாக்குறது அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த மாதிரி கொளுத்தி விட்டுட்டு அவன் என்ன சொன்னான்னா, அந்த கிறிஸ்தவங்க தான் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டாங்க அப்படின்னா. அந்த மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா வரக்கூடாத துன்பங்கள் வந்துச்சு. அப்போ அவனுக்கு அப்புறம் ஒரு சீசர் வந்தாரு, அவர் பேரு டொமினிஷன். அவன் என்ன பண்ணான்னா, அவன் தான் கடவுள்னு தன்னை நினைச்சுக்கிட்டு
கோயில் ரோம் ஃபுல்லா கோயில் ஆலயங்களை கட்டிட்டு எல்லோரும் அவனை ஆராதிக்கணும்னு சொன்னான். அவனைதான் ஆராதிக்கணும். அவனை ஆராதிச்சோன்னா எல்லா விதமான சகல விதமான உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ரேஷன் எல்லாம் பாதி விலையில கிடைக்கும். உங்களுக்கு ஆதார் கார்டெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். ரேஷன் கார்டெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். அந்த கோயில்ல நீங்க போய் அவன் ஆராதனை பண்ணலைன்னா உங்களுக்கு எல்லா சலுகையும் போயிடும். ஒழுங்கா ரேஷன் கிடைக்காது. ஏன் நீங்க ஜெயிலு கூட போடுவாங்க. ஏன் உங்களுக்கு கொலை கூட பண்ணிடுவாங்க. என்ன பண்ணும் சபை? அந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டின்னு இருக்கு சபை, பயங்கரமான ஒரு நிலையில. பார்த்தா யோவானுக்கு வந்த நிலைமையா பாருங்க. அவர் நாடு கடத்தி எங்க போய் பத்மூத்தியோட போயிட்டார். சபைக்கு விரோதமா அவ்வளவு பெரிய பயங்கரம். இது பத்தாதுன்னு அந்த ரோமர் கூட யூதர்களும் சேர்ந்துகிட்டாங்க. யூதர்கள் இயேசு சிலுவையில் அரைஞ்சு இந்த கிறிஸ்தவங்களை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி யூதர்களும் சேர்ந்துட்டாங்க. இப்படி ஒரு பயங்கரமான நிலை, ஒரு கொடுமையான ஒரு நிலையில அதுலயே அந்த பைபிள் அந்த அந்த 2வது அதிகாரத்துல பாருங்களேன், அந்த அவங்களுக்கு நேர்பட்ட துன்பங்கள் அதுலயே போட்டிருக்கு. 2:10 படிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பாருங்க, உங்களை சில பேர் ஜெயில கூட போடுவான். 13 படிங்க. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். அந்திப்பான்ற ஒருத்தர் ரத்த சாட்சியா கொன்னே இருக்காங்க. சபையில இருக்கிறவங்க ஒருத்தர் கொலைய பண்ணி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பயங்கரமான துன்பத்தை சபை அனுபவிச்சுட்டு இருக்கு. சில பேர் ஜெயில போட்டிருக்காங்க, சில பேரை கொன்னு போட்டிருக்காங்க, அப்போஸ்தலர் நாடு கடத்தி இருக்கிறாங்க. பயங்கரமான கொடுமை. அது மாத்திரம் இல்லாம அவங்க வேலை போயிடுச்சு, அவங்களுக்கு அவங்க பிசினஸ் பண்ண முடியாது, அவங்க அந்த ஊர்லயே இருக்க முடியாத மாதிரி பயங்கரமான கொடுமை. எல்லா சலுகைகளும் எடுத்து ஏன் அந்த சீசரை அவங்க ஆராதனை பண்ணாததுனால வெளியில பார்த்தா பெரிய போராட்டம் அவங்களுக்கு. புரியுதுங்களா? அது மாத்திரம் இல்ல, உள்ளுக்குள்ள ஒழுங்கா இருக்கிறாங்களான்னா உள்ளுக்குள்ளயும் சரியில்லை. பாருங்களேன், சபையில கள்ள போதகம் சபைக்குள்ளேயே. 2:20 படிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யோசேபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை. சபையில என்ன ப்ராப்ளம்? ஜெசுவேல் என்ற ஒரு கள்ள போதகத்தையே சபையில போதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சபையில துன்மார்க்கம் நடந்துகிட்டு இருக்கிறது. பயங்கர பாலாம் என்ற கள்ள போதகம். இன்னும் எல்லா விசுவாசிகளும் ரொம்ப சோர்ந்து போய், ஒரு சபை முதல் அன்பே விட்டு போய், இன்னொரு சபை குளிரும் இல்லாம அனலும் இல்லாம ஒரு எதுக்கோ இருக்கிற மாதிரி இருக்காம, கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம சபையே ஒரு பயங்கரமான நிலையில இருக்கு, குழப்பமான நிலையில இருக்கு. இயேசு போய் இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் கூட முடியல. கிறிஸ்தவமே பொழைக்குமா? 100 வருஷத்தை தாண்டுமா? அப்படின்ற ஒரு கேள்வி. சபை இன்னுமே இருக்க போதா? இவ்வளவு துன்பங்கள் வருதே, சபைக்கு ஏதாவது ஆக போதா? அப்படின்ற ஒரு பயங்கரமான நிலையில இருக்கிற போது, அந்த ஒரு நிலையில இருக்கிறவங்களை உயர்த்துவதற்கு, அந்த ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு ஆறுதலையும் வழிநடத்தலும் கொடுக்குவதற்கு வந்த புக்கு தாங்க இது. பாக்குறோம் இல்லைங்களா? எவ்வளவு அதிசயமான புக்கா இருந்தா அவங்கள பலப்படுத்தி அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து விடுறதுக்கு, உயர்த்தி விடுறதுக்கு கடவுள் எழுதின ஒரு புக்கு. அதுக்காகத்தான் இதை எழுதி வச்சிருக்கிறார். பயங்கரமான அப்படி கஷ்டப்பட்டு துன்பப்படுறவங்களுக்கு ஒரு பலம் கொடுக்கிற ஒரு புக்கு. இந்த புக்லயே ஆரம்பிக்கும் போது 1:17 என்ன போட்டிருக்காருன்னா, யோவான் செத்தவனை போல் விழுந்த போது யோவானை தொட்டு ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் முந்தினோரும் பிந்தினோரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த புக்கே அவர் ஆரம்பிக்கிறார். அந்த புக்ல என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க ஜனங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போன அந்த விசுவாசிகளுக்கு கடவுள் உங்க கண்ணீரெல்லாம் பாக்குறார். உங்க ஜபங்கள்லாம் கேட்கப்படுதான்னு நீங்க கவலைப்படுறீங்களா? உங்க ஜபங்களெல்லாம் பயன்படுத்தி தான் கடவுள் இந்த உலகத்தையே நடத்திக்கிட்டு வர்றார். நீங்க சில பேர் உங்கள ரத்த சாட்சியா மறிச்சிட்டீங்கன்னு வேதனைப்படுறீங்களா? அவங்களுடைய மரணம் எல்லாம் பெரிய குளோரியஸ் செலிப்ரேஷனா நடக்குது. அதுதான் உங்களுடைய ரத்தத்துக்கெல்லாம் கடவுள் பழி வாங்காம விட மாட்டார்.
அதுதான் இந்த புக்ல வரப்போகிறது. உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம், நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சபைக்கு ஒரு ஆறுதலா அவர் சொல்றாரு. ஏன் இந்த புக் எழுதியிருக்கு? இது ஒரு அபாக்லிப்ஸ் அப்படின்னு. அபாக்லிப்ஸ்னா அந்த லாங்குவேஜே என்னன்னா, நம்ம பார்க்கறது தான் உண்மை இல்லை. அதான் நம்ம எதை பார்க்கிறோமோ அது உண்மை இல்லை. ஒரு பாட்டுல வர மாதிரி கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் ரெவலேஷன் சொல்வதே மெய். அப்படி இது எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? பார்க்கிறது தான் உண்மை இல்லை. நம்ம பார்க்கறதெல்லாம் உண்மை இல்லை. காணுகிற காரியங்கள் அநித்தியமான காரியங்கள், பர்மனண்டான காரியங்கள் இல்ல. பார்க்காத காரியங்கள் தான் உண்மை. ரெவலேஷன் சொல்றது தான் உண்மை. நீங்க பார்க்கிற காரியங்களை வச்சு சோர்ந்து போகாதீங்க. தற்காலிக காரியத்தை வச்சு மனம் தளர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் பொய். ரெவலேஷன் என்ற கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாருங்க. அதுக்கு தான் அந்த புக்கு எழுதி இருக்கிறது. பார்க்கிற காரியங்களை வச்சு இது போயிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது சபை, உண்மையான சபைகளே குறைஞ்சு போச்சு, வளர்ற மாதிரி தெரியல. கள்ளப்போதகம் கொடி கொட்டி பார்க்குது. அங்கதான் எல்லாரும் ஃபேமஸா இருக்கிறாங்க. சபை துன்பப்படுது, சாத்தான் பெருசா ஆட்சி செய்யற மாதிரி தெரியுது. அந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் உண்மை இல்லை. நீங்க பார்த்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம், கண்ணுல பாக்குறதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றாரு. ஏன்? கடைசியில நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஏன்னா இயேசுவை எல்லாத்தையும் வெல்லுகிற மோர் தென் கான்கரர்ஸ், தமிழ்ல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. மோர் தென் கான்கரர்ஸ் ஒரு வேர்டு இருக்கு. எல்லாத்தையும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இயேசு. அவர் மரணத்தை, பாதாளத்தை, பிசாச, உலகத்தை எல்லாத்தையும் மேற்கொண்டாரு. நீங்க அவருடைய ஆர்மியில இருக்கீங்க. நீங்க எவ்வளவு தோல்வி அடைஞ்சு சோதனையில உள்ளுற மாதிரி அப்படி இப்படி தெரிஞ்சாலும் அவருடைய ஆர்மியில இருக்கிறதுனால நீங்களும் அவர் கூட ஜெயம்தான் கொள்ள போறீங்க. அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை அப்படின்னு ஆறுதல் கொடுக்கிற ஒரு புக்கு. இந்த 7வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, விசுவாசிகள்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா அழுக்கான துணி போட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அதே விசுவாசிகளுக்கு கடவுள் அவர்களுடைய அழுக்கான துணி அவருடைய ரத்தத்துல கழுவி பரலோகத்துல நிக்க வைக்கிறார். அவங்களுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படாத மாதிரி தெரியுது. ஆனா இந்த புக்கு என்ன சொல்லுதுன்னா, அவருடைய ஜெபங்களை தான் கடவுள் கவனமா பரலோகத்தை உட்காந்து கேட்டுக்கிட்டு அந்த ஜெபத்தை வச்சுதான் உலகத்தை அவர் நடத்துற மாதிரி நமக்கு ரெவலேஷன் காமிக்குது. அவங்க ரொம்ப துன்பம் படுற மாதிரி தெரியுது. ஆனா அந்த துன்பத்துல இருந்து அவங்க வெளியே வர்றத ரெவலேஷன் காமிக்குது. எல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும் மனசு யோசிச்சு பாருங்களேன். யோவானுடைய நிலைமை, தண்ணியா பிடிச்சி எங்கேயோ போட்டாங்க, எல்லாமே தப்பா போற மாதிரி தெரியுது. எல்லாமே நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஒன்னும் யூஸ் இல்ல, சின்ன குரூப்பா இருக்கிறோம், பழைய புக்கை பைபிள ஃபாலோ பண்ணிட்டு போறோம். எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாம் அவங்க கொடி கட்டி எல்லாம் அவங்க தான் கள்ள போதகத்தான் பெருசா வர மாதிரி தெரியுது. நமக்கு ஒன்னும் இது இல்ல மாதிரி தெரியுது. இயேசுக்கும் ஒன்னும் பவர் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா இந்த புக்கு நமக்கு என்ன சொல்லு தெரியுங்களா? ரெவலேஷன்ற ஒரு கண்ணாடியை வாங்கி போட்டு பாருங்க. அது உண்மை இல்லை. நீங்க பாக்குற பார்வை உண்மை இல்லை. தேவன் இந்த கண்ணாடியை நமக்கு அமைச்சிருக்காரு. இதை போட்டுக்கிட்டு நீங்க பாருங்க. பார்க்கும்போது என்ன தெரிய போகுது? வித்தியாசமா தெரியும். இந்த அண்ட சராசரமே ஓடுறது உங்களுக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த ரெவலேஷன் நமக்கு காமிக்கும். நம்ம தான் எல்லாத்துக்கும் விட ஜெயம் கொள்ள போறோம். உலகத்துல பெருசா இருக்கிறவங்களா ஒண்ணும் இல்லாம இப்போ ஜெயிக்கிற மாதிரி, பெருசா இருக்கிற மாதிரி, பெருசா சாதிக்கிற மாதிரி பாக்குறவங்களா மண்ணா அழிய போறாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அழிக்க போகிறாரு அப்படின்றதாங்க நமக்கு காமிக்குது. ஒரு வசனம் படிப்போம், ரெவலேஷன் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, ரப்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுபவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே சரி இல்ல, ஜெயிக்கப்பட்டவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எல்லாத்தையும் ஜெயிப்பாரு. இவங்க ஆட்டுக்குட்டியானவரை ஃபாலோ பண்ற மக்களா இருக்கிறதுனால இவங்களும் எல்லாத்திலயும் ஜெயிப்பாங்க. எல்லாத்திலயும் ஜெயிப்பாங்க. இவங்களை பாக்குறதுக்கு சோர்பா இருக்கு, பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு, பரிதாகமா தோல்வி அடைகிற மாதிரி இருக்கு. ஆனா பெரிய வாரியர்ஸ்லயே பெரிய வாரியர்ஸ் இவங்க தான்.
இவங்க விசுவாசம் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க போகுது. வாழ்க்கையில அவங்க விசுவாசத்தின் பட்டயத்தை வச்சுக்கிட்டு வெட்டு வெட்டு வெட்டுன்னு எல்லா பிசாசையும் வெட்டிக்கிட்டு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோர்வுகளுக்கு மத்தியில, கஷ்டங்களுக்கு மத்தியில இயேசுக்கு ஊழியம் செஞ்சு உண்மையா இருந்து வாழுகிறவர்கள் தான் ஜெயிக்க போறாங்க. அதுதான் இந்த புக்கு நமக்கு காமிக்க போகுது. இது வெறும் இன்ஃபர்மேஷன் மாத்திரம் இல்ல, இது தெரிய வைக்கிறேன்றது மாத்திரம் இல்ல, நிறைய காரியங்களை செய்யறதுக்கு நம்மள தள்ள போதுங்க. இது அதுதான் நம்ம பார்க்க போறோம். நிறைய காரியங்களை செய்து ஒரு டிராமா மாதிரி பார்க்க போறோம். ஒரு டிராமா மாதிரி பார்க்கும்போது, ஒரு சினிமா மாதிரி நம்ம பார்க்க போறது இல்ல, அந்த டிராமால ஆக்டர்ஸ் நம்மளா பார்க்க போறோம். நம்மளா பார்க்க போறோம். புரியுதுங்களா? அதுல பார்ட்டிசிபேட் பண்றது நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டியதா பார்க்க போறோம். நம்ம யார் பக்கம் இருக்கிறோம்ன்றத இது நமக்கு நல்லா விளக்கி கொடுக்கும். நம்ம மனசாட்சியை ரொம்ப பாதிக்கும் இந்த புக்கு. யார் பக்கத்துல இருக்கிறோம்? ஆட்டுக்குட்டியான ஒரு பக்கம் இருக்கிறோமா, இந்த வலு சர்ப்பத்தின் பக்கத்துல இருக்கிறோமா? 2 குரூப் தான் இந்த உலகத்துல நடமாடிக்கிட்டு இருக்கு. நம்ம யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு உலக பிரகாரமா வாழ்ந்துகிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கோமா? 2 உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு அதெல்லாம் இங்க நடக்காதுன்றது இந்த புக்கு காமிச்சு கொடுக்கும் நமக்கு. நீ பிசாசத்தான் பின்பற்றிக்கிட்டு இருக்க, பாபிலோன் வழியில தான், பாபிலோனுக்காகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க, இயேசுக்காக இல்லன்றத கிளியரா எடுத்து காமிக்கும். நம்மள முடிவெடுக்க செய்யும் இந்த புக்கு. நம்ம ஆத்மாவோடு விளையாடிக்கிட்டு இருக்கிறோமான்றத இந்த புக்கு நமக்கு எடுத்து காமிக்கும். அந்த வலு சர்ப்பம்ன்றோம் இல்லைங்களா, வலு சர்ப்பம் மிருகம், அதை கண்கண்ணா முகமுகமா நேரா நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும் இந்த புக்கின் மூலமா. அது எங்கெங்கெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கு, நம்ம வாழ்க்கையில இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். இது நம்மள சேலஞ்ச் பண்ணி நம்மளையே நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம எந்திரிச்சு மனம் திரும்பி நம்மளுடைய ஓட்டத்தை வேகமா ஓடுறதுக்கு, ஆவிக்குரிய ஜெயத்துல முன் வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற புக். அதனால ரொம்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சரி, கடைசியில முடிப்போம். 4-5 கேள்வியை பார்த்து முடிச்சிருக்கிறோம். இது யார் எழுதினது? அப்போஸ்தலன் யோவான். எப்போ எழுதினாரு? 90 AD. யாருக்கு, எங்க எழுதினாரு? எங்க இருந்து எழுதினாரு? பத்முத்தியில எந்த நிலையில இருந்தாருன்னு பார்த்தோம். யாருக்கு எழுதினாரு? 7 சபைகளுக்கு எழுதினாரு. ஏன் எழுதினாரு? சபை சூழ்நிலை, அவங்க படுற பாடு, கற்பனை, இது வரைக்கும் சபை படாத பாடு அந்த நேரத்துல பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்கள உயர்த்துகிற விதத்துல இந்த புக்கு செஞ்சுச்சுங்க. கிறிஸ்தவ இன்னைக்கும் பொழைச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த புக்கு தான். தெரியுமா உங்களுக்கு? அந்த சபையெல்லாம் எழுப்பி கட்டி பரவ வச்சுச்சு இந்த புக்கு தான். இந்த புக்கு நமக்கு எவ்வளவு செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இவ்வளவு காரியங்களை நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த புக்கு என்னத்தை பத்தி சொல்லுது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வாரம் நீங்க வாங்க. அடுத்த வாரம் மாத்திரம் இல்ல, இன்னுமே ஒரு வாரம் விடாம இந்த புக்கு படிக்கிறதுக்கு வாங்க. ஏன்னா பெரிய ஆசீர்வாதமா இருக்க போகுது. பெரிய பெரிய ரகசியங்களை இதுல படிச்சுக்க போறீங்க. ஒரு வாரம் மிஸ் பண்ணாலும் உங்களால கண்டினியூ பண்றது கஷ்டமா இருக்கும். தொடர்ந்து இந்த புக்கை படிச்சுக்கிறதுக்கு வாங்க. தேவன் இதுக்கு நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கட்டும். கடைசியா இயேசுகிட்ட இன்னும் வராதவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த புக்கு யாருக்கு எழுதி இருக்குன்னு அந்த முதல் வசனத்துல போட்டிருக்கு பாருங்களா. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. இது யாருக்கு எழுதியிருக்கு? தம்முடைய ஊழியக்காரருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பாண்ட் ஸ்லேவ்ஸ், இயேசுக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்கு, அவங்களுக்கு தான் இது எழுதியிருக்கு. நீங்க என்ன கேட்டுக்கணும் இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி, நான் இயேசுடைய ஊழியக்காரனா, இயேசு கிறிஸ்தவனா, நானு அதான் கிறிஸ்தவர்களுக்கு எழுதி இருக்கு. இயேசுக்கு சேவை செய்யறவங்களுக்கு எழுதி இருக்கு. இயேசுக்காக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எழுதி இருக்கு. இது மத்தவங்களுக்கு இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க இயேசுடைய ஊழியக்காரரா இல்ல, உண்மையான கிறிஸ்தவங்களா இல்ல, இது புரியவே புரியாது உங்களுக்கு. 10 தடவை அந்த சர்மனை கேட்டு பாருங்க. அதனோட வார்த்தைகளை கேட்டுக்கலாம், அதனோட அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசிக்கலாம். நீங்க அதனோட உண்மையான ஆழ்ந்த அர்த்தம், உங்க வாழ்க்கையில மாற்றம் எதுவுமே ஏற்பட போறது இல்ல. நீங்க இயேசுக்கு ஊழியக்காரர்களா, இயேசுக்கு கிறிஸ்தவர்களா, இயேசு சேவிக்கிறவர்களா? அப்படி இல்லைன்னா இது வேஸ்ட். நீங்க படிச்சுக்க முடியாது. அதனால நீங்க என்ன செய்யலாம்? இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஏன் இயேசு கிட்ட நீங்க வந்துடக்கூடாது? இயேசுடைய ஊழியக்காரனா இன்னைக்கே மாறக்கூடாது. நான் இன்னுமே இயேசுக்கு சேவை செய்ய போறேன். ஏன்னா அவர் தான் ஜெயிக்க போற ஒரு கடைசியில. நான் யாரை பின்பற்ற போறேன்? இதுல வருது ஒரு புக்ல, ஒரு ஏஞ்சல் பறக்கிறாராம் வானத்துல. இன்னைக்கும் பறந்துகிட்டு இருக்காரு. நம்ம கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கும் பறந்துகிட்டு அவர் ஒரு நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாராம். அவர் என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயப்படுங்க, மனம் திரும்புங்க. அதான் அவர் சொல்றாரு.
இன்னைக்கும் சத்தத்தோடு சொல்றார், தேவனுக்கு பயப்படுங்க, மனம் திரும்புங்க. உங்க காதுக்கு அது கேக்குதுங்களா? என் மூலமா அந்த தேவதூதன் சொல்றார், இன்னைக்கு தேவன்கிட்ட வாங்க. ஒரு பெரிய சுவிசேஷம் அது. ஏன் தெரியுமா? இந்த புக்ல இருக்கிறதெல்லாம் முழுசா இன்னும் நடந்துடல. பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய சுவிசேஷம் தெரியுமா? இன்னும் இயேசு வந்துடல தெரியுமா? அவர் வந்தார்னா போச்சு உங்க கதி. இயேசுடைய ஊழியக்காரரா இல்லாதவங்களுக்கு போச்சு நிலம். இன்னும் அவர் உங்களை அக்னி கடல்ல தூக்கி போடலையே, இன்னும் வந்துடல பாருங்களேன். இன்னும் அக்னி கடல்ல உங்களை, அது எவ்வளவு பெரிய காஸ்பல் தெரியுமா? இன்னைக்கு வந்துடலாம் இயேசு கிட்ட. இன்னமே நான் வாழ்றது இயேசுக்காக வாழ போறேன். இன்னமே இயேசுக்கு மனம் திரும்பி பாவத்தை விட்டு கடவுள் பக்கம் மனம் திரும்புங்க. மனம் திரும்பி இயேசுக்காக நான் வாழ போறேன். அவர் தான் ஜெயிக்க போறது, அவருக்கு தான் வெற்றி, அவர் கூட தான் நான் இருக்க போறேன்னு பிசாசை பின்பற்றுறதை விட்டு இயேசுவை பின்பற்றுங்க. அப்படி இன்னைக்கு மாறினீங்கன்னா அடுத்த வாரத்துல இருந்து பெரிய பெரிய சத்தியங்களை உங்களுக்கும் ஆண்டவர் தெரியப்படுத்தும். ஜெபம் செய்யும். எங்களை மிகவும் நேசிக்கிற எங்களை அருமையான ஆண்டவரே, இந்த புக்குக்கு ஒரு முகவரியாக நாங்க இன்னைக்கு சில காரியங்களை படிச்சுக்கிட்டோம். எவ்வளவு அதிசயமான புத்தகமா இருக்க போகிறதுன்றதை அறிந்து நாங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆர்வத்தோடு தொடர்ந்து நாங்க படிச்சுக்க எங்களுக்கு உதவி செய்யும்.